அதனால இந்த மாலை நேரத்துல நண்பர்களே மீண்டும் ஒரு முறையாக ஒரு மில்லியன் வணக்கங்களோடு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். என் வாழ்க்கையில மாற்றம் வேண்டும், என் வாழ்க்கையில ஒரு ஏற்றம் வேண்டும், என்னுடைய ஏக்கங்கள் தீர வேண்டும், நான் சரியான வழியில செல்ல வேண்டும், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். நீங்க இந்த மாலை நேரத்துல ஒரு சரியான வழியை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கூட்டத்துக்கு யார் உங்களை அழைத்தார்களோ எனக்கு தெரியாது. என்னுடைய அழைப்பை கேட்டும் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அதனால ஒருவேளை யாராவது புதிதாக வந்திருப்பேன் என்று சொன்னால், நண்பர்களே இந்த கூட்டம் முடியும் வரை தயவு செய்து காத்திருங்க. இங்க சொல்லப்படுகிற தகவல்களை முழுமையாக கேட்டுக்கொள்ளுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத ஒரு புதிய புதிய தகவல்களையும் புதிய புதிய வழியையும் காட்டவே இந்த ஒரு அற்புதமான திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஸோ அகைன் வி வெல்கம் யூ ஆல் in the name of the Almighty God to the எம்மா குளோபல். எம்மா குளோபல் என்றால் என்ன சொன்னா, பிளாக்செயின் கிரிப்டோ டெக்னாலஜில ஒரு புதிய புரட்சியை உருவாக்குவதற்காக கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் எம்மா குளோபல். இன்னும் சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட், ஒரு பிளாக்செயின் கிரிப்டோ யூனிவர்சிட்டியை டிஜிட்டல் மூலமாகவே உருவாக்கி தர முடியும். உலகத்துல இருக்கிற எல்லா வீடுகளிலும் மூலை முடுக்குகளிலும் இந்த ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு போக முடியும், அவர்கள் அனைவரையும் பயன் பெற வைக்க முடியும் எந்த ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற மிக மிக எளிமையான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எம்மா குளோபல். இன்னைக்கு பிளாக்செயின் டெக்னாலஜி குறித்தும் கிரிப்டோ கரன்சி குறித்தும் மக்கள் மனதுல ஒரு பயங்கரமான பயம் இருக்கிறது. இன்னும் இதுல நிறைய பணத்தை இழந்தவர்களுக்கு மிகப்பெரிய கோபம், அச்சம் இருக்கிறது. அதை நீக்குவதற்காக போக்குவதற்காக இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி, கிரிப்டோ கரன்சி இவையெல்லாம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைதானா என்று நீங்க ஒரு ஐயம் இருக்கும் என்றால் நண்பர்களே, அந்த ஐயத்தை போக்குவதற்காக தான் இந்த ஒரு அற்புதமான இடத்தை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கிறோம். ஸோ வாருங்க, தொடர்ந்து நம்ம இதில் பயணிக்கலாம். நண்பர்களே, இந்த சிஸ்டத்தை குறித்து நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது சிங்கப்பூர்ல ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு அற்புதமான டெக்னிக்கல் பீப்புள் மூலமாக உருவாக்கப்பட்டது. இதனுடைய முக்கிய நோக்கமே என்ன, இதனுடைய மிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாக்செயின் கிரிப்டோ யூனிவர்சிட்டியை உருவாக்கி அடிப்படை மக்களுக்கு கூட, அடித்தட்டு மக்களுக்கு கூட இதனுடைய அடிப்படை தாற்பயங்களை சொல்லி கொடுக்கிறதும், அடிப்படை தாற்பயங்கள் மட்டுமல்ல, பேசிக் மட்டுமல்ல, இன்னும் இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அட்வான்ஸ் ஆன இருக்கக்கூடிய தகவல்களை கொடுப்பதற்காகவும், அதையும் ஒழுங்குபடுத்தி சரியான முறையில சரியான இடைவெளியில கொண்டு செல்வதற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சரியான நாலேஜ், சரியான வழியை நாம காண்பிக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பெரிய பொருளாதார சுதந்திரம், பினான்சியல் ஃப்ரீடத்தை இந்த டெக்னாலஜி மூலமாக உருவாக்கி தர முடியும் என்பதுதான் எங்களுடைய மிஷனாக இருக்குது. இதற்கான ப்ராஜெக்ட் மிக பெரியது. இதுல ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் நம்முடைய ஹெல்த் ப்ராப்ளம் தான், நம்முடைய ஆரோக்கிய சவால். இந்த ஆரோக்கிய சவால் முக்கியமாக நிறைய கிராமங்களில இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய மலையில வசிக்கிற மக்களுக்கு, மிகப்பெரிய காட்டு பகுதியில எந்த விதமான வசதி இல்லாத மக்களுக்கு எப்படி எல்லா விதமான மருத்துவ உதவிகளையும் கொண்டு செல்ல முடியும் என்று யோசித்ததுல இது ஒரு மிகப்பெரிய சவால். அப்ப இதுக்காக ஒரு அரசாங்கம் எடுக்கிற முடிவு மட்டும் போதுமா, அல்ல ஒரு தனியார் நிறுவனங்கள் எடுக்கிற முடிவு மட்டும் போதுமா, தனி மனுஷன் செய்தா முடியுமானா முடியாது. இதற்காக ஒரு கூட்டு முயற்சி எடுத்தால் அதற்கான ஒரு வெற்றியை நம்மாலே காண முடியும். அப்போ இந்த ஒரு தேவையை பிளாக்செயின் டெக்னாலஜி மூலமாக எப்படி கொண்டு வரணும், அப்படி கொண்டு வருவதனால மக்களுக்கு தேவையான ஹெல்த்தும் கிடைக்குது, அவங்களுக்கு தேவையான வெல்த்தும் கிடைக்குது. அதற்கான ஒரு சொல்யூஷன் உருவாக்கி தருவதுதான் எங்களுடைய திட்டமாக காணப்படுகிறது. என்ன ஒரு திட்டம் என்று சொன்னால், இன்னைக்கு இந்த தொழில்நுட்பம் பெருகி இருக்கிறதுனால பிளாக்செயின் டெக்னாலஜில ஒரு சில தகவல்களை நாம உள்ளே போடும் பொழுது, அதாவது அந்த தகவல்களை ஒரு சிஸ்டத்துக்குள்ள நாம கொடுக்கும் பொழுது, அது என்ன செய்கிறது, இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன தொழில்நுட்பம் ஏஐ டெக்னாலஜி, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற டெக்னாலஜி மூலமா
ஒருவருக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவை, எப்ப தேவை, எப்படி தேவை என்ற இந்த எல்லா விதமான வழிகளை அதுவே வடிவமைத்து கொடுக்கிறது. அதாவது இதற்கான ஒரு பாதையை வடிவமைத்து கொடுக்கிறது. ஆனா இந்த டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இவைகள் நமக்கு சொல்லிதான் கொடுக்கும். அதால செயல்படுத்த முடியுமானா செயல்படுத்துவதற்கு மனிதர்கள் தேவை. செயல்படுத்துவதற்கு ஒரு சில ஆர்கனைசேஷன் தேவை. அப்ப இதனுடைய ஒரு தொழில்நுட்பம் என்ன செய்கிறது, பல துறையில இருக்கிற மக்களை ஒருங்கிணைத்து சரியான வகையில மக்களே மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். அதுக்கான ஒரு வழிதான் இந்த எம்மா குளோபல். இந்த எம்மா குளோபல்ல பாத்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி, கிரிப்டோ கரன்சி பற்றிய தகவல்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்ததா மக்களை அதை எப்படி போய் சேர முடியும் என்ற வழியும் சொல்லிக் கொடுக்கிறோம். அதுக்கான தீர்வையும் சொல்லிக் கொடுக்கும். இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே பணம் தேவைப்படுது இல்லையா? அப்ப பிளாக் செயின் டெக்னாலஜில, கிரிப்டோ கரன்சில ஒரு பேமெண்ட் சிஸ்டம் என்பது கிரிப்டோ கரன்சியா தான் இருக்கும். ஸோ அதற்கான வழி என்ன, அதையும் நாம இங்க சொல்லிக் கொடுக்கிறோம். அப்போ இதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தேவை, இப்படி தேவை, இவையெல்லாம் இப்படி இருக்குது, இதை எப்படி ஒருங்கிணைக்கலாம், எப்படி இதை சரிப்படுத்தலாம், எங்கெங்கெல்லாம் இதுல இருந்து உதவி நம்ம வாங்கலாம் என்ற காரியங்களை நம்ம அலசி ஆராய்ந்து அதற்கான ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கிட்டோம் என்று சொன்னால், அந்தந்த காலத்துல ஒவ்வொரு படிப்படியாக இதை நாம கொண்டு செல்ல முடியும். அப்போ இது ஒரே நாள்ல ஒரு நபரால ஒரு இடத்துல செய்து முடிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. இது இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். அப்ப படிப்படியா இதுல நாம கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையை எம்மா குளோபல் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. எம்மா என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்று சொன்னால், ஜெர்மனிய மொழியில ஜெர்மனே தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தவங்க. அந்த ஜெர்மன் மொழியில இருக்கிற எம்மா என்ற இந்த வார்த்தையானது முழுமை, கம்ப்ளீட் என்று அர்த்தம். அப்ப உலகம் முழுமைக்கும் தேவையான ஒரு தீர்வு இந்த சிஸ்டம் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால இந்த பேரு எம்மா குளோபல் என்று வடிவமைக்கப்பட்டது. அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த எந்த மெத்தட்ல இதை கொண்டு போகலாம், அதுக்கான வழிமுறை என்ன என்று பாத்தீங்கன்னா, முதலாவதாக இதற்கென்று ஒரு பெரிய கம்யூனிட்டிய உருவாக்க வேண்டும். மக்கள் தான் தேவை இல்லையா? மக்கள் எங்க இருக்கிறாங்களோ மற்ற காரியங்கள் எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். அப்போ மக்கள் தேவை. மக்கள் இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. நண்பர்களே, என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது சவால் இருந்ததுன்னா யாராவது கைகளை உயர்த்துங்க, இல்ல நாம தொடரலாம். அப்போ ஒரு மிகப்பெரிய தொடரலாம் சார். தேங்க்யூ சார். அப்போ ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டியை இங்க உருவாக்குறோம். மக்கள் சக்தி எங்க இருக்குதோ மற்ற சக்திகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மக்களை ஒருங்காக ஒரு இடத்துல நம்ம ஒருங்கிணைத்து அவங்களுக்கு இதுதான் தேவை, உங்களுக்கு இதுதான் தேவை, எங்களுக்கு இதுதான் தேவை, மற்றவங்களுக்கு இதுதான் தேவை என்பதை பரிமாறிக்கொள்ளும் பொழுது எல்லாமே மிக மிக சுலபமான முறையில நேரடியாக மக்களே சந்திக்கக்கூடிய வகையில காணும். ஸோ எங்களுடைய முதல் முயற்சி ஒரு பெரிய கம்யூனிட்டியை உருவாக்குவது. இது யாரால முடியும் என்று சொன்னால் உங்களால தான் முடியும். அது என்னால மட்டும் முடியாது. என்னால இயன்ற முயற்சியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆனா நீங்க தான் அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க. நீங்க தான் இந்த ஒரு முயற்சியை பற்றிய தகவலை அவங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்போ இந்த பிக் கம்யூனிட்டி தேவை. ரெண்டாவது, கிவ் அவேர்னஸ் டு ஆல். அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு. அதாவது நிறைய மக்களுக்கு எது தேவைன்னே தெரியல, என்ன மிக மிக அத்தியாவசியமானது என்று தெரியல. அதுதான் அவங்களுக்கு ஒரு கண்மூடித்தனமா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க காரணமா இருக்குது. ஆனா எது தேவைன்னு அவங்கள புரிய வச்சுட்டோம்னா அவங்க சரியா வழியில வர ஆரம்பிச்சுருவாங்க. மூணாவது, அதுக்குதான் என்ன செய்யறோம், நம்ம ட்ரெயின் them to get access in the system. இந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள எப்படி அவங்க உள்ள வருவது, அதுக்கான பயிற்சியை நம்ம கொடுக்குறோம். யாரு கொடுக்குறோம்னா, இப்ப இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்க ஒரு சின்ன ஒரு இனிஷியேஷன், ஒரு முதல் படி ஆரம்பிச்சு வச்சு, நீங்க உள்ள வருவதற்கு உங்களுக்கு ஒரு நண்பர் உதவி செஞ்சார் இல்லையா? அது மாதிரி நாம இந்த சிஸ்டத்துக்குள்ள முதலாவது உள்ள வரணும். இப்ப இந்த எம்மா குளோபலை இணையனா என்ன செய்யணும்? ஒன்றும் தேவையில்லை. உங்களுடைய லீடர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு ரெஃபரல் லிங்க் அனுப்புவார் இல்லையா? நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, உங்க பேரை அவருக்கு அனுப்பி வச்சீங்கன்னா போதும். அவரை என்ன செய்வாரு, இதற்கான ஒரு நுழைவு சீட்டை உங்களுக்கு கொடுத்துருவார். அப்போ எப்படி உள்ள கொண்டு வருவது? முதலாவது இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வருவது.
நான்காவது என்னன்னா, யுனைட் தம் இன் த சேம் பிளாட்ஃபார்ம் ரீச் எவ்ரி ஒன். உங்க எல்லாரையும் ஒரே பிளாட்ஃபார்முக்குள்ள கொண்டு வந்து ஒருவருக்கு ஒருவர் என்ன தேவை, எப்ப தேவை, எவ்வளவு தேவை என்பதை உணர வைக்கிறது. ஐந்தாவதா பாத்தீங்கன்னா, இந்த ஒரு காரியத்தை எளிமையாக கொண்டு வருவது. மேக் த மேக் த அக்சஸ் சிம்பிள் டு ஆல். எல்லாருக்கும் இது வந்து எளிமையான முறையில கொண்டு போய் சேர்ப்பது. ஸோ இதுதான் இதனுடைய ஒரு தேவையாக மெத்தடாலஜியாக காணப்படுகிறது. நிறைய படிக்கட்டு இருந்தாலும் அடிப்படை தேவைகள் இதுதான். இப்ப இந்த ஒரு காரியத்துல உங்களுடைய பங்கு என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். பிக் கம்யூனிட்டியை உருவாக்குறது. அப்ப என் நண்பர்களா நான் சொல்லுவேன், என்னுடைய உறவினர்களுக்கு நான் சொல்லுவேன். முக்கியமா இன்னைக்கு வளர்ந்து வருகிற இளைய சமுதாயம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த டெக்னாலஜி ரொம்ப தேவை. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துவதற்கான ஆவலோடு காத்து இருக்காங்க. அப்ப அதை எளிமைப்படுத்தி கொண்டு செல்வதற்கு இளைய சமுதாயம் தேவை. நான் சொல்ல வரும்போது முக்கியமா என்னன்னா, வந்திருக்கவங்க எல்லாருக்குமே உங்க வீட்டுல வாலிப மக்கள் இருப்பாங்க. ஒரு டிகிரி முடிச்ச பிள்ளைங்க, 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்து காலேஜுக்கு போறக்கூடிய மக்கள், இன்ஜினியரிங் படிக்கிற மக்கள், படித்த மக்கள், படிச்சுட்டும் சரியான வேலை கிடைக்காம இருக்கு. நிறைய இன்ஜினியர் பட்டதாரிங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்விக்கி, சொமேட்டோ, ஓலா அது மாதிரி காரியங்களை செய்து கொண்டு டூ வீலர்ல ஓட்டி அது மூலமா சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மக்களுக்கெல்லாம் இந்த டெக்னாலஜி பத்தி ஆக்சுவலி நிறைய தெரியும். ஆனா எப்படி இதுக்குள்ள வர்றது, இதை எப்படி மற்றவங்க கொண்டு போறதுன்னு தெரியல. நீங்க என்ன செய்யணும், அவங்கள உள்ள கொண்டு வாங்க. நாங்க அவங்களுக்கு சரியான ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்தோம்னா அவங்க எல்லாம் ஒரு டைனமிக் பர்சனா மாறிடுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு முழு முயற்சி தேவை. சரி சார், அப்படி கொண்டு வரோம், இது பண்றோம், அது பண்றோம், நாலேஜ் எல்லாம் கிடைக்குது, வருமானத்துக்கு என்ன சார் பண்றது? பிழைக்கிறதுக்கு தானே எல்லாரும் அந்த வேலையை இன்னைக்கு நல்லா படிச்சா கூட வேலை கிடைக்காம இருக்கிறாங்க. நண்பர்களே, இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வர மக்களுடைய எண்ணிக்கையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வெளியே வராங்க. அப்போ 1,00,000 பேர் இன்னைக்கு இந்த வருஷம் முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு மீன்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வராங்க. அந்த 1,00,000 மக்களுக்கு யாருங்க வேலை கொடுக்கறது? வேலை கொடுக்க முடியுமா? வேலை கொடுக்க வாய்ப்பு இருக்குதா? நான் என்ன சொல்றேன்னா, 1,00,000 பேரும் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணி வந்தவங்க. அப்போ 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்கணும்னா, ஈவன் ஒரு கம்பெனில 100 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துல 1000 கம்பெனில 100 பேருக்கு வேலை கொடுக்கணும். எந்த கம்பெனிலுங்க அது மாதிரி கம்பெனி எங்கெங்க இருக்குது? யோசிச்சு பாருங்க. இல்ல 10 பேருக்கு வேலை கொடுக்கணும்னா 10,000 கம்பெனி வேணும். வருஷம் 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 10 பேருக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய 10,000 கம்பெனி இருக்குதா? ஆனா இன்னைக்கு எத்தனை லட்சம் மக்கள் படிச்சுட்டு வெளியே வராங்க? அப்ப இதோடைய இது என்ன, வேலைவாய்ப்பு இன்மை என்பது மிகப்பெரிய கொடுமை. ஆனா பிராக்டிக்கலா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அது சாத்தியம் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு ஆட்டோ ஓட்டி கொண்டு மற்ற சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு அவங்க அதை செய்து கொண்டே இருக்கலாம். அவங்க செய்யாம இருக்கக்கூடாது. உத்தியோகம் புருஷ லட்சணம் இல்லையா? அப்ப அவங்களுக்கு ஐயா நீங்க படிச்ச படிப்புக்கும் ஒரு அருமையான வேலை இருக்குது. சொல்ல போனா இது வேலை மட்டுமல்ல, மிகப்பெரிய சேவை காத்து இருக்கிறது. அந்த சேவைக்கு மிகப்பெரிய வருமானமும் இருக்குது. ஏன் நீங்க உள்ள வரக்கூடாது என்று அவங்களுக்கு நீங்க அழகா அழைப்பு கொடுக்கலாம். அப்படி நீங்க இதுல ஜாயின் பண்ணிட்டு அழைப்பு கொடுக்கறவங்களுக்கு இந்த சிஸ்டம் என்ன கொடுக்குது? நண்பர்களே, வெறும் ஒரு 9 USDT மட்டும்தான் கொடுத்து இதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்றீங்க, இந்த சிஸ்டத்துக்குள்ள வரீங்க. அப்படி உள்ள வருகிற நபருக்கு சில பேர் கேட்கலாம், ஏன் சார் USDT, நான் வந்து ரூபாய் கொடுத்து வரேன். நண்பர்களே, இது முழுக்க முழுக்க பிளாக் செயின் டெக்னாலஜி, முழுக்க முழுக்க கிரிப்டோ கரன்சி சம்பந்தப்பட்டது, மெட்டாவர்ஸ் சம்பந்தப்பட்டது. அப்ப அதுல நாம இந்த ஒரு கிரிப்டோ கரன்சி மூலமாக தான் உள்ள வரோம். அதுக்காக தான் 9 USDT இந்த மிக சிறிய ஒரு தொகையை நம்ம கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம் அல்ல இல்லையா? அப்ப உள்ள வருகிற ஒரு நபர் ஒருவரை இன்வைட் பண்ணாலே அவருக்கு ஒரு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். டீமை பில்டப் பண்ணா டீம் இன்கம் கிடைக்கும். அப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ USDT ஏன் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, கிரிப்டோ கரன்சிங்க இன்னைக்கு நிறைய இருக்கு. பிட்காயின், எத்தீரியம், XRP, டாஜ் காயின், இன்னும் நிறைய காயின்கள்லாம் இருக்குது. இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா
volatile காயின் சொல்லுவாங்க. அதோடைய விலை வந்து திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். நமக்கு ஒரு முடிவே சொல்ல முடியாது, உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இந்த யூஎஸ்டிடி என்பது ஒரு ஸ்டேபிள் காயின். இன்னைக்கு நீங்க இதனுடைய விலையை ரூ. 90, ரூ. 91, ரூ. 93 வரைக்கும் தான் ஏற்ற இறக்கத்துல இருக்குமே தவிர திடீர்னு ரூ. 100, திடீர்னு ரூ. 10 அது மாதிரிலாம் மாறாது. அப்போ ஸ்டேபிள் கரன்சில நாம ஒரு என்ட்ரியை வைக்கும் பொழுது, வருமான வாய்ப்பை வைக்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். நான் இதை செஞ்சா எனக்கு இத்தனை நாள்ல இவ்வளவு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த யூஎஸ்டிடி கொடுத்துருக்குறோம். அப்படி உள்ள வந்த உங்களுக்கு இந்த சிஸ்டம் 6 வகையான வருமான வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஒன்னு டைரக்ட் இன்கம், ஒருத்தர் ரெஃபரல் பண்ண வரக்கூடிய இன்கம். 2வது லெவல் இன்கம், நீங்க இதுல ஒரு 6 அப்கிரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த 6 அப்கிரேடுக்கான ஒரு வருமானம் இருக்குது. சாரி, லெவல் இன்கம் என்று சொல்லும்போது உங்களுக்கு 7 லெவல்ல உங்க டீமை உருவாக்க ஒரு வருமானம் இருக்குது. 3வதா பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லெக் இன்கம், ஒரு அற்புதமான திட்டம் அது. இது வரைக்கும் நீங்க எத்தனை சிஸ்டத்தை இதை பார்த்துருக்கீங்களோ தெரியாது. பட் இது ஒரு யூனிக் சிஸ்டம், யூனிக் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் இன்கம் இதுல உண்டு. 4வதா ஒரு அப்கிரேட் இன்கம், 6 லெவல் வரைக்கும் அப்கிரேட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு அப்கிரேட் இன்கம். 5வதாக பாத்தீங்கன்னா ஒரு ராயல்டி இன்கம். இதுல வந்து ரூபி ரேங்குக்கு மேல அப்கிரேட் பண்றவங்களுக்கு வாரம் வாரம் ஒரு ராயல்டி இன்கம் கிடைக்கும். அதே போல யாரெல்லாம் அப்கிரேட் பண்றாங்களோ 6 வகையான அப்கிரேட் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு ROI இன்கம். அப்படி 6 வகையான வருமான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. அப்ப வெறும் நாலேஜ் மட்டும் கிடையாது, சர்வீஸ் மட்டும் கிடையாது, இன்கமும் இதுல உண்டு. அதுக்காக நம்ம இது ஒரு ஸ்டார்ட் அப் சிஸ்டமா, ஒரு கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டமா இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இதுல இருக்கிற ஒரு யூனிக் சிஸ்டம், திட்டம் சிங்கிள் லெக் இன்கம். அதனால முதல்ல அதை பத்தி சொல்லலாம் நான் விரும்புறேன். என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, உடனடியா ஒரு 9 யூஎஸ்டிடி கொடுத்து உங்க ஐடியை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன செய்யணும்? உங்க லீடருக்கு நீங்க 9 யூஎஸ்டிடி கொடுத்து அவங்களை ஆக்டிவேட் பண்ண வைக்கலாம். இல்ல சிஸ்டத்துக்குள்ள நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா டெபாசிட் ஒன்று இருக்கும். அதை நீங்க டெபாசிட் பண்ணிட்டு உங்களுடைய டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷனுடைய அந்த வேர்டையும் அதே போல உங்க ப்ரூஃபையும் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உடனடியா உங்களுடைய ஐடி சிஸ்டமே அப்கிரேட் பண்ணி கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து. அப்படி நீங்க ஜாயின் பண்ண பிறகு இந்த சிஸ்டத்துல நிறைய பேர் குளோபலா எங்க ஜாயின் பண்றாங்க இல்லையா, ஒரு 300 பேர் வந்துட்டாங்க. 1+3 301 பீப்புள் உங்களுக்கு அப்புறம் வந்துட்டாங்க அப்படின்னா உடனடியா உங்களுக்கு சிஸ்டம் ஒன் டைம் ரிவார்டா ஒரு $2 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் அதிகப்படியா ஒரு 1000 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, 1300 பேர் உங்க கீழே வந்துட்டாங்க அப்படின்னா உடனடியா சிஸ்டம் என்ன செய்யுது, உங்க வேலட்ல $5 போட்டுரும். நீங்க வந்து ரெஃபரல் பண்ணாலும் பண்ணலைனாலும் அதை போட்டுடும். ஆனா அதை நீங்க எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு நபருக்காவது இந்த வாய்ப்பு கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு 2500 பேர் ஆட் ஆயிட்டாங்க, 3800 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு $15 உங்க வேலட்லயே வந்து விழுந்துரும். நீங்க 2 நபரை அடிஷனலா கொடுத்து அதை நீங்க வித்ட்ராயல் பண்ணிக்கொள்ளலாம். அது மாதிரி 8800 நபர்கள் வரும் பொழுது 45 USDT உங்களுக்கு ஒன் டைம் ரிவார்டா கிடைக்கும். மீண்டும் ஒரு 3 நபர்களை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா உடனடியாக அதை வித்ட்ராயல் செய்து கொள்ளலாம். இன்னொரு 10,000 நபர்கள் இணைஞ்சிட்டாங்க, 18,800 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா 150 USDT உடனடி ஒன் டைம் ரிவார்டா உங்க வேலட்ல விழுந்துரும். 6 நபர்களை அறிமுகப்படுத்தி நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். சார், நான் ஏன் சார் பணம் வரும்பொழுது போட்டு எடுக்கணும்? நான் முதல்லயே 50 பேரை கொடுத்துருவேன், 100 பேரை கொடுத்துருவேன், நான் என் கம்யூனிட்டியை பெருகி கொண்டே போவேன்னு சொல்றவங்க அதுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வந்தோடனே நீங்க உடனடியாக வித்ட்ராயல் செய்து கொள்ளலாம். இன்னொரு அடிஷனலா 20,000 பேர் இந்த கம்யூனிட்டி சிஸ்டத்துக்குள்ள வராங்க அப்படின்னா அப்ப ஒரு $500 உங்களுக்கு கிடைக்கும். அடிஷனலா ஒரு 12 நபர்களை நீங்கள் அறிமுகப்படுத்தி எடுத்துக்கோ. இன்னொரு அதிகப்படியா 50,000 பேர் இதுல இணையறாங்க. மொத்தம் ஒரு 88,800 பேர் மெம்பர்ஷிப் ஆயிட்டாங்க. உங்களுக்கு அப்புறமா அப்படின்னா ஒரு $1,500 ஒன் டைம் ரிவார்டா கிடைக்கும். 22 நபர்களை அந்த நேரத்துல நீங்க அதிகப்படியாக இணைத்து இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு 1,50,000 பேர் ஆட் ஆயிட்டாங்கன்னா $2,000 சிஸ்டம் உங்களுக்கு ரிவார்டா கொடுக்குது. 50 நபர்களை நீங்கள் அதிகப்படியாக ரெஃபர் செய்து இருக்க வேண்டும். அப்ப யாரு எதையும் பார்க்காம இந்த கம்யூனிட்டியை பெருக்க வேண்டும் என்று டைரக்டா நிறைய நபர்களை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சிங்கிள் இன்கம் தடைபடாமல் தொடர்ந்து
வந்து கொண்டே இருக்கும். இந்த 8 படியில உங்களுக்கு கண்டிப்பா வரும். அப்போ உங்களுக்கு வருது. இப்ப உங்களுக்கு அடுத்த ஒரு நபர் வராரு இல்லையா? அப்ப அவரும் 301 வரும்போது அவருக்கும் வந்துரும். 302 வரும்பொழுது உங்களுடைய 2வது நபருக்கு வரும். அப்படி நீங்க இந்த சிஸ்டத்துல இணைஞ்ச உடனே எவ்வளவு சீக்கிரம் ஆக்டிவேட் பண்ணிடுறீங்களோ, இந்த ஒரு சிங்கிள் லெக் இன்கம்க்கு எலிஜிபிள் ஆயிடுறீங்க. ஸோ யூனிக் சிஸ்டம், யூனிக் சிங்கிள் லெக் இன்கம், இதை நாங்க ரொம்ப கணக்கு போட்டு எல்லாராலும் கொடுக்க முடியும் என்ற ஒரு அற்புதமான வகையில இதை உருவாக்கி இருக்கோம். ஸோ இந்த சிங்கிள் லெக் இன்கம் இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாருமே 8 படியில வாங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்ல நண்பர்களே, நான் முன்பே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு டைரக்ட் இன்கம். ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்தின உடனே அடுத்த செகண்ட் அவர் ஐடி ஆக்டிவேட் ஆச்சுன்னா $2.5 வருமானமா உங்களுக்கு வந்துடும். இப்ப 2 பேரை கொடுத்தீங்கன்னா 5, 4 பேரை கொடுத்தீங்கன்னா 10. இப்ப 10 வந்ததுன்னா நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். 20 பேரை கொடுத்தீங்கன்னா 50. அப்படி அன்லிமிட்டடா நீங்க டைரக்ட் ரெஃபரல் கொடுத்து கொண்டே போகலாம். வித்ட்ராயல் பண்றதுக்கு ஏதாவது கண்டிஷன் என்று கேட்டா ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஸோ அதிகமாக உழைப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய வருமான வாய்ப்பு. அடுத்ததா, நீங்க ஒரு நல்ல லீடரா இருக்கிறீங்க, உங்களுடைய குழுவை நீங்க நல்லா உருவாக்குறீங்க. நீங்க ஒரு 10 நபரை கொடுத்துட்டு அந்த 10 நபர்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. 10 நபர்ல உருவாக்குறது, 20 நபர்ல உருவாக்குறதுக்கு. அப்படி உங்களுடைய 7 லெவல் வரைக்கும் உங்க டீம் பெருக 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 நண்பர்களே 7 லெவல்ல இருந்தும் 0.5 USDT உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும். அப்போ கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. நீங்க 10 பேரை கொடுத்தீங்கன்னா $5, 20 பேரை கொடுத்தீங்கன்னா $10 கிடைக்கும். அந்த 20 பேரு 20 பேரை கொடுத்துட்டாங்கன்னா உங்களுடைய 2வது லெவல்ல 22 400 பேர் வந்துருவாங்க. 400 பேர் மூலமா உங்களுக்கு 200 USDT கிடைக்கும். அந்த 400 பேரு 20 நபர்களை கொடுத்தாங்கன்னா உங்களுடைய 3வது லெவல்ல 8000 பேர் வந்துருவாங்க. உங்களுக்கு 4000 USDT கிடைக்கும். ஸோ 10 கொடுத்தா எவ்வளவு வருமானம்? 5 என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னன்னா, இந்த மீட்டிங் முடிச்ச பிறகு நீங்க ஒரு நல்ல லீடரா இருக்கும் பட்சத்துல ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க. நான் ஒரு 6 பேரை டைரக்டா ரெஃபரல் கொடுக்குறேன். எனக்கு ஒரு 3 USDT கிடைக்குது. அந்த 6 பேருக்கும் 6 பேரை உருவாக்குறதுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் என்று உங்க டைரியில எழுதிடுங்க. எழுதிட்டு நீங்க 7 லெவலுக்கு கணக்கு போட்டு பாருங்களேன். இந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் இன்கம், லெவல் இன்கம் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் சிம்பிளா. சோ இது மிக எளிமையான வகையில மிகப்பெரிய வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னபடி இதுல ஒரு அப்கிரேட் இன்கம் இருக்குது. இந்த அப்கிரேட் இன்கம் மட்டும் பேசணும்னா கண்டிப்பா 1 மணி நேரம் ஆகும். நான் உங்களுக்கு சுருக்கமா தான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, இதுல நுழைஞ்ச நீங்க அடுத்தடுத்து வருமானத்தை பெருக்குவதற்காக சிஸ்டம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு $10 உங்களுக்கு வந்த வருமானத்துல $10 எடுத்து அப்கிரேட் பண்ணுங்க, சில்வர் அப்கிரேட் பண்ணுங்க. அப்கிரேட் பண்ணிட்டு உங்களுடைய நேரடி நபரை இந்த சில்வர் அப்கிரேட் பண்றதுக்கு சொல்லி கொடுங்க. வருமானத்தை உருவாக்க சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்தா இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது? ஒருத்தர் $10 கொடுத்து அப்கிரேட் பண்ண உடனே உங்களுக்கு 5 USDT வருமானமா கொடுக்குறாங்க. அப்ப 6 பேர் கொடுத்தா உங்களுக்கு 30 USDT கிடைச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, 6 போனா என்ன ஆகும்ட்டு. 6 போகும்போது 0.5 டீம் பெர்ஃபார்மன்ஸ் இன்கமும் வரும். அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்க இந்த வருமானத்தை நீங்க சொல்லி கொடுக்கும் பொழுது நண்பர்ல என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 2வது லெவல்ல இருக்கிற ஒரு நபர் 2வது அப்கிரேட், அதாவது சில்வர் ஆயிட்டு அப்புறமா எம்ரல்டா அவர் அப்கிரேட் பண்ணிட்டாருன்னா $20 மூலம் அப்கிரேட் பண்ற அவர் மூலம் சிஸ்டம் உங்களுக்கு 10 USDT கொடுக்குறாங்க. அப்ப 6 பேரை உருவாக்கிட்டாங்கன்னா 36 பேர் சேர்ந்து உங்களுக்கு 360 USDT கொடுத்துருவாங்க. 10 USDT 2வது லெவல்ல இருந்து கிடைக்கும். அப்ப 3வது லெவல்ல நீங்க ஏற்கனவே ரூபி ஆயிட்டீங்கன்னா நண்பர்களே, ஒரு கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த லெவல் இன்கம் வேண்டும்னா கண்டிப்பா நீங்க முதல்ல ஒரு செகண்டுக்கு முன்னாலேயாவது அந்த ரேங்கை அப்கிரேட் பண்ணிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப 40 USDT கொடுத்து நீங்க ரூபி ஆயிட்டீங்கன்னா அதே 40 USDT கொடுத்து ஒரு நபர் 3rd லெவல்ல ரூபி ஆகும் பொழுது உங்களுக்கு 20 USDT.
அப்ப 6 36 216 6 மடங்காக போகும் பொழுது 4320 யூஎஸ்டிடி உங்களுக்கு 3வது லெவல்ல கிடைக்கும். இது நான் சொல்றது 6 மடங்கு. இதுவே 10 மடங்குன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய வருமானமாக இது காணப்படும். ஏன் 10 100 1000 1000 × 20 20,000 யூஎஸ்டிடி உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஏதாவது கேப்பிங் இருக்கா, லிமிட் இருக்குதா, இங்க மேல ஹீட்டிங் இருக்குதானா? ஒன்றும் கிடையாது. உங்களுடைய குழுவை நீங்க வளர்க்க 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 வருமானத்துக்கு தடையே கிடையாது. அது மட்டுமல்ல, நீங்க 4வது லெவல்ல இருக்கிற ஒரு நபர் கோல்டு ஆகும் பொழுது அதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாலேயாவது நீங்க கோல்டா இருந்தீங்கன்னா 80 யூஎஸ்டிடி கொடுத்து அப்கிரேட் பண்ண உங்களுக்கு அவர் 80 யூஎஸ்டிடி அப்கிரேட் பண்ணும் பொழுது 40 யூஎஸ்டிடி 50% கிடைக்கும். அதே 6 மடங்காக போகக்கூடிய அந்த தொகை 1296 பேர் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு 51,840 யூஎஸ்டிடி கிடைக்கும். அதே போலதான் 5வது லெவல்ல பிளாட்டினமா ஒருத்தர் அப்கிரேட் பண்ணும் பொழுது நீங்க பிளாட்டினமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 யூஎஸ்டிடி உடனடி வருமானம். 7,776 பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு 7,77,600 யூஎஸ்டிடி வருமானமா கிடைக்கும். ஒவ்வொன்னா 100 100 100 100 என்று ஒரு நாளைக்கு ஒரு நபரை பிளாட்டினம் செய்ய வைத்தீங்கன்னா, சொல்லி கொடுத்தீங்கன்னா, கத்து கொடுத்தீங்கன்னா, சம்பாதிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சிஸ்டம் கொடுத்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, கடைசி ரேங்க் சூப்பர்லேட்டிவ் ரேங்க், டைமண்ட் ரேங்க், அதை நீங்க அப்கிரேட் பண்ணும் பொழுது 500 யூஎஸ்டிடி உங்களுக்கு தேவைப்படுது. உங்களுடைய 6வது லெவல்ல இருக்கிற ஒரு நபர் 500 யூஎஸ்டிடி கொடுத்து அப்கிரேட் பண்ணாருன்னா உடனடியா 250 யூஎஸ்டிடி உங்களுக்கு வந்துடும். அது மாதிரி 46,256 பேர் வந்தாங்கன்னா நண்பர்களே, உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்களா, 1,16,64,000 யூஎஸ்டிடி. அப்போ 6 போனாலே உங்களால மிகப்பெரிய கோடீஸ்வரனாக முடியும் இந்த அப்கிரேட் இன்கம்ல மட்டும். சோ மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதையும் நீங்க கணக்கு போட்டு செஞ்சா போதும். இதுல இன்னொரு பியூட்டி நான் இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். யாரெல்லாம் இப்போ ரூபி ரேங்க்ல அப்கிரேட் பண்றாங்களோ அவங்களுக்கு சிஸ்டம் ஒரு ராயல்டி இன்கம் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சில்வர் ரேங்க்ல இருக்கிறேன், ஆனா என்னுடைய 3வது லெவல்ல இருக்கிற ஒரு நபர் ரூபியா அப்கிரேட் பண்ணிட்டாருன்னா 20 யூஎஸ்டிடி சிஸ்டம் எடுத்து வைத்துக் கொள்ளும். யாருக்கு? யாரெல்லாம் ரூபி, கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட் அப்கிரேட் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து ஒவ்வொரு வாரமும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேலெட்ல ஒரு ராயல்டி இன்கமா கொடுத்தோம். ஸோ போன வாரத்திலேயே சில பேர் வாங்கியிருக்கிறோம், இந்த வாரத்திலையும் மறுபடியும் எல்லாருக்கும் ராயல்டி இன்கம் ரூபியா அப்கிரேட் பண்ணவங்களுக்கு வரப்போகுது. அப்போ ஒரு 40 யூஎஸ்டிடி கொடுத்து அப்கிரேட் பண்ணவங்களுக்கு எனக்கு போன வாரம் 20 கிடைச்சது, இந்த வாரம் எவ்வளவு கிடைக்குன்னு தெரியல. இன்னொரு 20 வந்துருச்சுன்னா நான் போட்ட வருமானம் எனக்கு வந்துச்சு. அப்போ எங்க அன்பு வேண்டுகோள், நீங்க எல்லாருமே உங்க குழுவை நல்லா உருவாக்கி சம்பாதிச்சு அப்கிரேட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டா யாரும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்க சம்பாதிச்சிடனாலும் உங்களுடைய இஷ்டம், நாங்க அதுக்கு தடை போட மாட்டோம். ஆனா இந்த அப்கிரேட் பண்றதுக்கு ஒரு சின்ன கண்டிஷனும் வச்சிருக்கோம். என்னன்னா, நீங்க சில்வரா அப்கிரேட் பண்ணனா கண்டிப்பா ஒரு நபரை அறிமுகப்படுத்தினாதான் சில்வரா அப்கிரேட் பண்ண முடியும். நீங்க 2 பேரை அறிமுகப்படுத்தி ஆக்டிவேட் பண்ணாதான் எமரல்டா அப்கிரேட் பண்ண முடியும். நீங்க ரூபி அப்கிரேட் பண்ணணும்னா 3 நபர்களை டைரக்டா நீங்க ரெஃபரல் செய்திருக்க வேண்டும். அப்ப டைரக்டா 6 நபர்களை ரெஃபரல் செய்தவர்கள் மட்டும்தான் 6 ரேங்கை அப்கிரேடு செய்ய முடியும். அதனால இது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இல்ல, இது கம்யூனிட்டியை பெருக்கி கம்யூனிட்டி மூலமா மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய பிளான். அதுல நாம முடிவு செய்து கொள்வோம். அது மட்டுமல்ல, இப்ப நான் அப்கிரேட் செய்யும் பொழுது 50% சிஸ்டம் அப்ளைனுக்கு கொடுத்துட்றாங்க. மீதி இருக்கிற 50% சிஸ்டம் என்ன பண்றாங்க, அதை எடுத்து வைத்து அதை அப்கிரேட் பண்ண ஒவ்வொரு நபருக்கும் 6 ரேங்க்கும் அப்கிரேட் பண்ணாங்க இல்லையா, அந்த 6 ரேங்க்குக்கும் சேர்த்து அவங்களுக்கு டெய்லி 0.25% ரிட்டர்ன் கொடுத்து கொண்டே இருப்பாங்க 800 நாளைக்கு வரைக்கும். அப்போ அவங்க 100 கொடுத்து அப்கிரேட் பண்ணாங்க, சிஸ்டம் 50 எடுத்து வச்சு அதை 2 மடங்காக்கி 100ஆகவே அவங்களுக்கு திரும்ப கொடுத்து விடும். அப்ப அப்கிரேட் பண்ண நபருக்கு சிஸ்டம் அப்கிரேட் பண்ண தொகையை திரும்ப கொடுத்து விடுகிறது.
ஆனா அப்கிரேட் பண்ண நபர் என்ன செய்யறாரு? அழகா டீமை பெருக்கி 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 வருமானத்தை உருவாக்கி கொள்றாரு. அதுதான் இந்த சிஸ்டத்துடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். அப்ப சில்வர்ல இருந்து டைமண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தினமும் 0.25% ரிட்டர்ன் வந்து கொண்டே இருக்கும். 10 யூஎஸ்டிடி வந்தாலே நீங்க எடுத்து அதை வித்ட்ராயல் செய்து கொள்ளலாம். நண்பர்களே, இதுல இருக்கிற சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பெருசா ஒண்ணும் இல்லை. நீங்க டெபாசிட் பண்ணாலும் வித்ட்ராயல் பண்ணாலும் யூஎஸ்டிடி பெப் 20 தான் வரும். மினிமம் டெபாசிட் 10 வச்சிருந்தோம். ஆனா அநேக நபர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அப்கிரேட் பண்றதுக்கு 9 யூஎஸ்டிடி தான் தேவைன்றதுனால இப்போ 9 யூஎஸ்டிடி நீங்க டைரக்டா அப்கிரேட் பண்ணிக்கலாம். மினிமம் வித்ட்ராயல் 10 யூஎஸ்டிடி. நீங்க வித்ட்ராயல் செய்யும் பொழுது உங்களுடைய வித்ட்ராயல் அமௌண்ட்ல 10% வந்து பாத்தீங்கன்னா கேட்வே டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ஆக சிஸ்டம் கழித்து கொள்ளும். வித்ட்ராயல் வந்து பாத்தீங்கன்னா தினமும் 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் துபாய் நேரத்தை நாங்க கணக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சிங்கப்பூர் நேரம், துபாய் நேரம் இதில் கணக்கிட்டு, ஏன்னா நமக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் அங்கிருந்து கிடைக்கிறதுனால அதை கணக்கிட்டு தினமும் 3 மணில இருந்து 6 மணிக்குள்ள நீங்க வித்ட்ராயல் கொடுக்க வேண்டும். 6/1 வித்ட்ராயல் கொடுத்தா கூட கிடைக்காது. தயவு செய்து நீங்க முதலையே வித்ட்ராயல் கொடுத்துருங்க. சரிங்களா? 3 to 6 PM நீங்க வித்ட்ராயல் கொடுங்க. கொடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல இருந்து அதிகபட்சம் 9 மணிக்குள்ள உங்களுக்கு வித்ட்ராயல் வந்துவிடும். ஒருவேளை இஷ்யூஸ் இருந்தா நீங்க எங்களை கால் பண்ணலாம். உங்களுக்கு உதவி செய்ய நாங்க பெரிய அளவுல காத்திருக்கிறோம். நண்பர்களே, இது வரைக்கும் பொறுமையாக இந்த திட்ட விளக்கத்தை கேட்டதுக்காக நன்றி. உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் உங்களுடைய அப்ளைனை கேளுங்க. எங்களால் இயன்றவரை உங்கள் அப்ளைன் மூலமாகவும் நாங்களாகவும் தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம். முக்கியமா கூடிய விரைவில் இதற்கான பயிற்சி வகுப்பு மிகப்பெரிய அளவில் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி குறித்த பயிற்சி வகுப்புகள் துரித கதியில ஆரம்பிக்க இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த கிரிப்டோ சம்பந்தப்பட்ட தகவல்கள்